ஒரே வருஷத்தில் மனுஷர் பணக்காரனா ஆகுறதுன்றது வந்து எப்படி வெளிநாட்டில் இருக்கிறார்களும் செய்யலாம் தான் அங்கேருந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் இல்லை. அவை வந்து இப்போ ஆன்லைன்ல காட்டு பண்ணலாம், இல்லாட்டி இங்கே இருந்தாங்களே சொந்த காதலிக்கிறாங்க இந்த அவையிட்ட கொடுத்து காட்டை கொடுப்பிச்சு இதெல்லாம் என்ன எடுத்துட்டுனா வாங்கிடுவேன். இல்லை இங்கே இருக்கிறார்களையும் நான் 1 லட்சம் ரூபா போட 2 வருஷத்துக்கு தான் எக்ரிமெண்ட். அதாவது நாங்கள் 1 லட்சம் ரூபா போட்டோம்னா எனக்கு வந்து 48% பாகையில் எங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், என் மந்த்துக்கு வந்து 4% வரும். 4 வீதம் மாதத்துக்கு சரியா. அப்படி பார்த்தா 1 லட்சத்துக்கு மாதம் 4000 ரூபா வரும் ப்ராஃபிட்டா. அதாவது இது வந்து வட்டி என்ற இல்லை, இது வந்து பங்கு லாபம் என்றுதான் சொல்றது. அதாவது அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி அங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை வடமையாக அந்த பக்கம் இருந்து வீடியோ செய்கிறது இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து வீடியோ செய்கிறேன். காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வீடியோ எடுக்கிற கூட்டி ஒருத்தர் இல்லை, ஒரு சும்மா ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிவிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாச்சும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்க வேணும், இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். அதனடியாக தான் நான் அதை விட வெளியில் தான் உண்மையிலே போயிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ செய்யணுன்றிருந்தேன்னா நான் வெளியில் வந்து போகிறதுக்கும் என்னோடய கூட வரக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிட்டு அப்போ வீட்டை இருக்க தான் இந்த வீட்டை நிற்கும் பொழுது ஒரு மேனேஜரோட நான் கதைச்சேன். அதாச்சும் இந்த மேனேஜர் என்னட்ட வந்தவர் இங்கே வந்த பொழுது அவர் வந்தது வேறு விஷயம். அவர் வந்த பொழுது என்னோட கதைச்சி கொடுத்தார், இப்படி நீங்கள் வந்து வீடியோ செய்கிறீர்கள், நிறைய வெளியில் ஆக்களோட தொடர்பில் இருக்கிறீங்க தானே, வெளியில் ஆக்கள்னு சொன்னீங்க, வெளிநாடுன்றது இல்லை, எல்லாமே காமனாக. அதாச்சும் வந்து இப்போ ஊரில் இருந்தாலும் சரி, நிறைய பேர் எங்களோட வீடியோ பார்க்குறாங்க, நிறைய பேர் தொடரில் இருக்கிறன்ற ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார். அப்புறம் என்ன செய்ய வேணுமென்று கேட்கத்தான் இப்போ அவர் சொன்ன வசனங்களை தான் இன்றைய நாளில் வந்து நான் கதைக்கிறதாக இருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குமென்றதை முழுமையாக முறையில் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தவறு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். ஓகே, வாங்கோ நாங்கள் விஷயத்துக்கு போவோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரே வருஷத்தில் மனுஷர் பணக்காரனா ஆகுறதுன்றது வந்து எப்படி இது வந்து உங்களுக்கு கேட்கும் பொழுது ஒரு கதை மாதிரி போவோம்னா இந்த கதையை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணாமல் வீடியோ பார்த்து இங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான முறையில் விளங்குமென்றதை நான் நம்புகிறேன். அதாவது வந்து அவர் சொன்ன வசனம் ஒரே வருஷத்தில் சாதாரணமாக பணக்காரனாகலாமா என்றது தான். அப்போ அதுக்கு தான் வந்து சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்களை வந்து என்னோட பகிர்ந்து கொண்டார் அந்த கதையில். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் காசு ஏதாச்சும் ஒரு 10 லட்சமோ 5 லட்சம் ரூபா காசு இருக்குன்னு சொன்னால் அதை உடனே என்ன செய்வோம், இப்போ கொண்டு போயிட்டு டிபாசிட் பண்ணுவோம். சில பேர் அதை வச்சு என்ன செய்கிறது, வட்டியை கொடுக்குறது. இப்போ வட்டியை கொடுக்குறேன்னு சொன்னால் வெளியில் கொண்டு போயிட்டு அநியாயமான வட்டிகள் அப்படி என்று கொடுக்குறது. ஏன்னா அதில் நம்பிக்கைக்குரியானது இல்லை. ஏன்னா அப்புறம் கொண்டு போய் கொடுத்தோடனே அதில் ஒரு பிரியோசனம் இல்லாமலும் போயிடும், பிச்சு வார மாதிரி அப்படியாலும். சில பேர் வந்து அரசாங்க பேங்க் ரீதியால் கொண்டு போய் டிபாசிட் பண்ணி விடுறது. அப்போ அவருடைய இந்த மற்ற அதில் எல்லாமே வந்து வட்டி வீதம் வந்து குறைவாக இருக்கும். தங்களுடைய புது கம்பெனி தான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதாச்சும் வந்து இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்குது. 1 வருஷமாக இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணி கொண்டிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ 1 லட்சம் ரூபா காசை நாங்கள் கொண்டு போய் போட்டோம்னு சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து வட்டி வீதம் வந்து 4000 ரூபா காசு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தார். நான் 1 லட்சம் ரூபா போட 2 வருஷத்துக்கு தான் எக்ரிமெண்ட். அதாவது வந்து நாங்கள் 1 லட்சம் ரூபா போட்டோம்னா 2 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் பண்ணி எழுதுகிறாங்க. அதில் ஒரு மாதத்துக்கு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 4000 மாதம் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே அளவில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 லட்சம் போட்டிங்கன்னா 20,000 ரூபா எடுக்கலாம். அதே மாதிரி 10 லட்சம் போட்டிங்கன்னா 40,000 எடுக்கலாம். இப்படியே கூட போடும் பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு 4,000 ரூபாண்டேக்க நீங்கள் கூட போட அது அமௌண்ட்டு கூடிக்கொண்டு இருக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் கட்டுற முதல், அதாச்சும் வந்து இப்போ ஒரு லட்சம் போட்டு சாதாரணமாக 1 லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 ரூபா வட்டியும் 4,000 ரூபா அந்த 1 லட்சம் ரூபாவில் இருக்கிற முதலையும் அடுத்த மாதத்துலேருந்தே தருவாங்க. அதாச்சும் வந்து நீங்கள் இந்த மாதம் இப்போ 1ஆம் தேதி போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த 4,000ம் அடுத்த 4,000 ரூபா காசும் தந்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் போட்ட வருஷத்துக்கு கூடாக அதை தந்து கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய அதாவது வந்து இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய இந்த அவங்க சார வட்டியும் ஒழுங்காக வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி அவங்க போட்ட 1 லட்சம் ரூபாயிலிருந்து இப்போ மாதம் 4,000 தந்துன்றிருக்கேங்க அங்கே வட்டி வந்து குறையாது, அதே வட்டி தான் வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லியிருந்தார். அப்போ இதோட புல் விவரத்தையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அப்போ ஃபோன் நம்பருக்கு நான் அவருக்கு கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணினேன்னு சொன்னால் அவர் வந்து
சரியான ஃபுல் விவரத்தை வந்து எனக்கு சொல்லுவார் இப்படி எப்படி என்னென்ன விஷயம் என்றது மாதிரி. அப்போ நீங்களும் வந்து இப்போ பல இடங்களில் வந்து இப்போ சில பேர் வந்து எத்தனையோ ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய காசு இருந்தால் அதை கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் இதை குறித்து நான் ஒன்றுமே போடையில்லை, உண்மைக்குமே நான் போடையில்லை, என்னோட போடுற அளவுக்கு அவ்வளோ தூரம் வசதி இல்லை. என்னையும் வந்து கேட்டிருந்தாங்க இப்படி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்ப்போம், முடிஞ்சால் பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் அது செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். ஒரு பிள்ளைகள பேர்லேயே அது போட்டுவிட்டு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அதை கொண்டு நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு போய் கொண்டிருக்குமன்றது மாதிரி, நீங்கள் குறைஞ்ச அமௌண்ட் அது செய்யலாம்ன்றது மாதிரி. இப்போ உங்களால் இப்போ கணக்கு லட்சம் தான் கட்டணுமன்றது இல்லை, ஒரு 2 லட்சம் கூடி கட்டினீங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் ஒரு 2000 ரூபா காசு வட்டியாக வந்துட்டுருக்கும் தானே, வட்டியோட சேர்த்து ஒரு முதலும் வந்துட்டுருக்கும். அப்போ இது வந்து ஒரு வாகனத்தை எடுத்து ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு மாதம் மாதம் வட்டி கட்டுற ஆக்களுக்கு அந்த லீஸை கட்டுற ஆக்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். மற்ற சீட்டு கட்டுற ஆக்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குமாட்ட நம்புகிறேன். அவர் நான் கேட்டிருந்தேன், நான் அவர் கேட்க சொல்லியிருந்தேன் கணக்கு பேர் கோடிக்கணக்கான இதில் வந்து செய்திருக்கிறாங்களாம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து எத்தனையோ பேர் முடிஞ்ச பெரிய அதிபர் மேரில் இருந்து பெரிய பெரிய ஆக்கள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க, கட்டட இன்ஜினியர் மேலேருந்து எல்லாருமே போட்டிருக்காங்களாம். போட்டுட்டு அதிலேருந்து வர சம்பளங்களை எடுத்து இந்த அளவழியில் சம்பளமாக கொடுக்குறேன்ட்டு. இப்போ நான் புல் விவரத்தை வந்து அவரோட கால் பண்ணி கதைப்போம். இப்போ அந்த கால் பண்ணி கதைச்சுன்னு சொன்னாலும் இப்போ நான் நாளைக்கு எடுக்கிறேன், அடுத்த நாள் வந்து சரியான விவரத்தை தருவார். அவர் தருவார்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து சரியான்னு தோணுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா நான் அவங்களுடைய நம்பரை வந்து நான் கொடுப்பேன். நம்பரை கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் அவரோட தொடர்பாக கதைச்சு கொள்ளலாம். இப்போ அதுக்கு உங்களுக்கு பொறுமதியை இதில் நம்பிக்கைக்குரியமாக என்ன இருக்க வேணும் என்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சரியான முறையில் இருக்கும் என்றதை நம்புகிறேன். இந்த ஆளுக்கு தான் நான் இப்போ வந்து அடிக்கிறேன் கால். ஹலோ, ஓ மேனேஜர், இங்கே அந்த உங்களோட அந்த லோன் சம்மந்தப்பட்ட இருக்கா அந்த ஃபுல் விவரம் இருக்கா எனக்கு சொல்லணும் நீங்கள். என்னது இன்வெக்ஸ்? சரி ஓகே, எனக்கு அந்த சரி அதான் அது என்ன மாதிரி அதுன்ற விவரம் அது வந்து என்ன சொல்லுங்க, நாங்கள் இயருக்கு வந்து 48% கொடுக்குறோம். நீங்கள் பேங்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற மாதிரி தான் இது. நீங்கள் 25 month பிளான் இருக்கு, மற்ற 1 year பிளான் இருக்கு. அதில் 2 பிளான் இருக்கு. என்னன்னு சொன்னால் குயிக்கா வெஸ்டர்ன் இருக்கு, மற்றது அக்ரி வெஸ்டர்ன் இருக்கு. குயிக்கா வெஸ்ட் பிளான்ல வரும் வந்து 25 month, மற்ற ஹெட்டில் வந்து வரும் 1 year பிளான். அந்த குயிக்கா வெஸ்ட்டை பார்த்தோம்னா குயிக்கா வெஸ்ட்டில் வரும் 25 மாதத்துக்கு மேலே நாங்கள் வட்டி முதலுமே வந்து உங்களோட அதாவது முதலீட்டு தொகையை நீங்கள் இப்போ எவ்வளோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீங்களோ முதலீங்களோ அந்த தொகை உங்களுக்கு டபுள 25 மாதத்துக்கு நாங்கள் கொடுத்து தருவோம். ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னேன். இயருக்கு வந்து 48% பார்க்கல எங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், மந்த்துக்கு வந்து 4% வரும். 4 வீதம் மாதத்துக்கு. சரியா? அப்படி பார்த்தா 1 லட்சத்துக்கு மாதம் 4000 ரூபா வரும் ப்ராஃபிட்டா. அதாவது இது வந்து வட்டி என்றது இல்லை, இது வந்து பங்கு லாபம் என்றுதான் சொல்றது. அதாவது தீர்மானிக்கப்பட்ட ஒரு லாபத்தை நாங்கள் லாபம். அப்ப இந்த லாபத்தை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வட்டியும் முதலுமா அந்த அதாவது லாபமும் முதலுமே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ரீபே பண்ணிக்கொண்டு இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா காசு சும்மா போடுறோம்னு சொன்னால் அது அடுத்த மாசத்துல இருந்து அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபா காசு நீங்கள் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுவீங்க. அப்படிதானே? 20,000 இல்லை 40,000. அந்த முதல் லேம் வந்து 20. முதல் காசு 20,000 தரும். அதாவது என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு நாங்கள் தர லாப காசு, அதாவது அந்த வட்டி வீதம் சொல்லுங்க. உங்களோட காசுல வந்து வட்டி வீதம் சொன்னா அந்த வட்டி வீதத்துல 20,000 தாரம் வந்தா அதே பெர்சன்டேஜ் உங்களுக்கு முதல் காசுலையும் தரும். இது வந்து எந்த கம்பெனி? இது வந்து விமல் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த கம்பெனியோட பேர். இப்போ இது வந்து பிளான்டேஷன் கம்பெனி. அதாவது இப்போ இருக்குதானே அப்படி 4-5 இங்கே ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக 24 பிளான்டேஷன் கம்பெனி இருக்கு. சரி, அதுல இது விமல் பிளான்டேஷன் கம்பெனி பேர், விமல் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட். எங்களோட வந்து இந்த நீங்கள் போடுற முதலீட்டு காசு எல்லாத்தையும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்த எல்லா காசையும் எடுத்து நாங்கள் செய்யறதுன்றா காளான் தான் முதலீடு செய்கிறோம். அதாவது காளான் நாங்கள் உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். சரியா? அதுல வந்து எங்களுக்கு 3 மடங்கு லாபம் தரும். ஒரு மடங்கு நாங்கள் போட்டா இது 3 மடங்கு எங்களுக்கு லாபம் தரும்.
அந்த 3.5 மடங்கு 1 மடங்கு நாங்கள் காசு போடுற எங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் என்ற வகையில கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் ஒரு பங்கை கொடுக்குறோம். அதாவது அது தீர்மானிக்கப்பட்ட ஒரு லாபமே நாங்கள் கொடுப்போம். மற்ற இப்ப பேங்குகள்ல வட்டி அவங்களோட இதுக்கேற்ற வேறுபடும். ஒவ்வொரு வருஷத்துக்கு மாசத்துக்கு அவங்களோட ஏற்றுமதி பங்கு சந்தைக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். எங்களோட 25 மாசத்துக்கு தரமோ 25 மாசத்துக்கும் ஒரே வட்டி தான் தரும். உங்களோட முதல் காசுல கழிஞ்சு வந்தாலும் நாங்கள் முதல் வட்டி காசு அதான் அந்த ப்ராஃபிட் காசு கழிக்க மாட்டோம். ப்ராஃபிட் தொடர்ந்து ஒரே போட்டு கடைசி 25 மாசம் மட்டும் எங்களோட 25 மாதம் ஒன்று சொல்லிக்க. இப்போ நாங்களுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 4000 போட்டு கொண்டு நீங்கள் வட்டியும் தந்து முதலும் தாரீங்கன்னு சொல்லிக்க, கடைசி மாதம் எங்களுக்கு உங்களோட கம்பெனியில் 4000 தான் எங்களோட முதல் நீக்கிதண்டேக்க, அதுக்கும் அதே வட்டி தான் தருவீங்க. அப்படியே 4000 உங்களுக்கு தருவோம். என்ன காரணம் சொன்னா இப்ப நாங்கள் முதலே உங்களோட அக்ரிமெண்ட் புக்கில் மெச்சூரிட்டி அக்கௌண்ட் இது எல்லாம் அமௌண்ட் தான் அடிச்சு தான் தரோம். இவ்வளவு காசு உங்களுக்கு முதல் காசோட வரும். நாங்கள் தீர்மானிச்சு சொன்ன மட்டும்னா அது நாங்கள் கடைசியா உங்களுக்கு எவ்வளவு காசு நிற்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் அதே காசு கொடுத்துருக்க முடியும். ஏன்னா தீர்மானிக்கப்பட்ட லாபம் மட்டும் அப்படித்தானே. எங்களோட பெர்சன்டேஜை பார்த்து நாங்கள் எங்களுக்கு போனஸ் கிடைக்க லாபம் கூட வரைக்கும் உங்களுக்கு போனஸ் தந்தோ இல்லாட்டி அப்படியா சிஸ்டம் ஒன்றும் இல்லை தானே. இது கடைசி மட்டும் நிச்சயமா சில விட கூட லாபம் வந்தாலும் நாங்கள் அப்படி இதென்ன அது கம்பெனிக்கு தான் போவோம். மற்றது என்னென்னு சொன்னால் ஒரு விஷயம், அப்போ இதை அடிப்படையாக இப்போ நாங்கள் வேறு பேங்க்கில் இதை செய்யும் பொழுது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று மாதிரி ஒன்று கொடுப்பாங்க தானே, ஒரு நம்பிக்கையின் ரீதியில். கூடுதலாக எல்லாருமே அரசாங்க பேங்க்கு தான் இப்போ கூடுதலானாக்கள் அந்த சில பேர் இருக்கிறது தானே தெரியாது. இப்போ நம்பிக்கைக்கு உரியானது அரசாங்க பேங்க் தான் போகணுமென்று நினைப்பாங்க. சில பேர் தான் விளங்கல அது எங்கடா ப்ரொசீஜர்னு சொல்றோம். இப்ப அந்த முந்தி நாங்கள் அரசாங்க வங்கிக்கு போய் இப்போ செய்து பழகிட்டோம். ஓ அதுதான். இல்லை இப்போ ஒரு சில பேரை கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ அந்த பேங்க்கில் செய்யலாம் இந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கூட அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. அதை இப்போ கூடுதலாக ப்ரைவேட்லேயும் செய்கிறாங்க. அப்போ அதுலேயும் இப்போ அதுக்கான காலமாக செய்து கொண்டு கேட்க ஒரு நம்பிக்கைக்குரியமான ஒரு பொறுப்புண்டு அவங்கள உறுதி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த வகையில் உங்கள்கிட்ட இதில் பார்த்தா அதுக்கு இப்போ வழியில் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற காசுக்கு பொறுப்புன்றதை எப்படி என்ன மாதிரி அதை கொடுக்குறீங்க? அது நாங்கள் இப்போ என்னன்னு சொன்னா முதல் இப்போ நீங்கள் எங்களோட டிபாசிட் செய்த கையோட நாங்கள் ஒரு பிடிஎஃப் சிட் கொடுப்போம். எங்களோட கம்பெனியில லோகோ லெட்டர் மாதிரி இருக்குது. அந்த இது நீங்கள் உங்களோட பேர் அட்ரஸ் ஃபுல்லாக உங்களோட டீட்டெயில்ஸும் போட்டு எங்களோட யாருக்கு கலெக்டி தந்த அந்த பெர்சன்ட் மற்ற எங்களோட பிரான்ச்சு போட்டோ எல்லாம் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணி நீங்க எவ்வளவு காசு போட்டுக்கிறீங்க, அப்ப இந்த காசு எங்களோட கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கு என்று சொல்லி ஃபுல்லா அதுல கிரியேட் பண்ணி அதுக்கு எங்களோட கம்பெனி சீல் பண்ணி அதுல சைன் பண்ணி கொடுப்போம். சரி, அது 28 நாளைக்கு வேல்யூவேஷன் டேட்டா போட்டு கொடுப்போம். அதுக்கு சரிதானே. அந்த 28 நாளைக்கு இடையில உங்களுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் புக் கொண்டு வருவோம். அந்த அக்ரிமெண்ட் புக் எப்படி போன்னு சொன்னா புக்கை அது கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு காப்பி அதுல இருக்கும். அது இந்த கம்பெனியில வச்சு கொள்ளுவோம். உங்களுக்கு புக்கை நாங்கள் தருவோம். அந்த புக் உங்களோட தேவைக்கு கொழும்புலேருந்து எட்டுவச்சிலேருந்து எங்களுக்கு வருது டிரெக்டா பாட்டு எல்லாம் எடுக்கிறோம். என்ன காரணம் சொன்னா எங்களோட கம்பெனி போட்ட சேர்மன் பிங்க பிரிண்டோட நாங்கள் எடுக்கிறோம். என்னது கிடையாது. இப்ப பிளான்டேஷன் கம்பெனி மக்களுக்கு நம்பிக்கை சாதாரணமா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நாங்கள் இவ்வளவு பிரிஞ்சு ஒரு குற்றத்தையும் பிடிக்கிற ஒரு சாமான அந்த ஃபிங்கர் பிரிண்ட். அப்ப அதனால பொஸ்டின் நேரடியாவே அவற்ற ஃபிங்கர் பிரிண்டோட நாங்க அவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் எடுக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட் புக் எடுக்குது. அதுக்காக அந்த 14 நாள் டைம் கேட்கறது. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ வேற கம்பெனி எல்லாம் உடனே கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் சும்மா பேக்கா இருக்கும்னா நாங்க நினைக்கிறோம். அப்ப எங்க கம்பெனி டிரெக்டாவே சேர்மன் இந்த ஃபிங்கர் பிரிண்டோட அவர் சைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த புக்குங்களை வீட்டுக்கு வந்தா பிறகு பிராஞ்சுக்கு வந்தா பிறகு பிராஞ்சில் இருக்கிற 2 பேர் நாங்கள் விட்னஸுக்கு நாங்கள் சைன் பண்ணுவோம். சைன் பண்ணி அந்த புக்கை அவைக்கு வந்திருக்கிற கஸ்டமர்ஸுக்கு அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணி அவைக்கு நாங்கள் கொண்டு கொடுப்போம். இல்லை அவைக்கு பிரச்சனை சொன்னா அதை ஆஃபீஸுக்கு வருது. அது அப்படிங்க போது சில கஸ்டமர்ஸுக்கு அந்தந்த டேட்டுக்கு கார்டுகள் போகுது. சரியான முறையில் அவனுடைய ப்ராஃபிட் கார்டு போய் கொண்டிருக்கு. அவனுடைய அக்கௌண்ட் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, அது எந்த குழப்பமும் இல்லை. அப்போ அப்படி போய் கொண்டிருக்க வழியா சில பேர் திரும்பவும் தாங்களே ஹோல்ட் பண்ணி டிபாசிட் கேட்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு அவைக்கு இப்படித்தானே ஒரு விஷயம் நாங்கள் செய்து கொண்டு போய் அதில் ஒரு ஒழுங்கு முறை சில பேருக்கு கான்ஃபிடென்ட் அதான் நம்பிக்கை உருவாக்குறான். அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவையில் அப்படின்னா
திரும்ப ஃபோன் பண்ணி எங்களுக்கு திரும்ப ஒரு 5 லட்சம் போகணும் 10 லட்சம் போகணும் இல்லாடி ஒரு 50 லட்சம் போகணும்னு சொன்னா அவங்க அப்படி போட்டுட்டு போற அளவுக்கு இப்ப கம்பெனி எங்களுக்கு தான் இருக்கு. அதை விட வந்து எங்களுக்கு இபிஎஃப் திட்டங்கள் எல்லாம் சென்ட்ரல் கூட தான் அப்படிங்கிறது. அந்த வயலாதிமங்களை பெர்மனன்ட் ஸ்டாஃபுகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இபிஎஃப். மற்றது வந்து இதை விட இது கவர்மெண்ட் இலவு கொடுத்துருக்கு. என்னன்னா இது கூட வந்து நாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது, நாட்டுக்கு தொழில் சேருது. அப்ப அந்த தொழில்களாக நாட்டுக்கு அபிவிருத்தி என்ற மத்தியில அதுக்கு வந்து எங்களுக்கு டேக்ஸ்களும் இல்லாத வகையில, அதாவது போடுற எந்த ஒரு முதலீட்டாளர்களுக்கும் பேங்க்ல டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதே போல காசவையில் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தாலும் டிரான்சாக்சன் ஆகி கொண்டிருந்தாலும் அதுக்கு வரி இல்லை. அப்ப இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாரும் நல்ல ஒரு சிறந்த ஒரு திட்டமா இருக்கு. கூடுதலா மக்கள் வந்து கூடுதலா செய்யறாங்களோ இது பொதுவில் வெளியில வந்து கூட செய்யறாங்களோன்னு கேட்குறேன் நான். இப்ப நாங்கள் வந்து எதிர்பார்த்த விட கூட தான் செய்யணும். ஒவ்வொரு முறை எங்களுக்கு மஞ்சளுக்கு வந்து ஒவ்வொரு பிராண்ட் மேட்சஸுக்கு ரீஜனல் மேட்சஸ் தான் டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட்டோட ஒவ்வொரு அத்தனை ஒரு மாசம் முடிச்சு வந்துருக்கு. அந்த நாட்டு மேக்ஸாம்ல நான் இப்ப 4 மாதமும் எனக்கு தரப்பட்ட டார்கெட் வந்து 30 லட்சம் தான். நான் ஒவ்வொரு மாதமும் 60 லட்சத்துக்கு 70 லட்சம் நான் செய்வேன். ஏன்னா அவளுக்கு கஸ்டமர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. ஏன்னா அவைக்கு சரியான முறையில் ப்ராஃபிட் போறபடியா எனக்கு நம்பிக்கை கூடவே இருக்கு. இப்போ இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, நம்பிக்கையாக செய்யக்கூடிய ஒரு இதுதான் உண்டு. இல்லை நாங்கள் என்ன இருக்கணும், எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வரைக்கும் இல்லை. முதலில் இஷ்யூ வருமெண்டா முதல் நாங்கள் கண்டாக்ட் பண்ணுற கஸ்டமர் எங்களுக்கு முதல்ல வந்து கேட்பாங்க என்ன இப்படி நடந்துன்னு சொல்லி எங்களுக்கு பார்ப்போம். நாங்களுமே சம்பந்தமே ஆராய்ச்சி போட்டு தான் இருக்கிறாங்க. மற்றது வந்து இப்போ பொதுவாக உங்களோட கம்பெனி வந்து எங்கே இருக்கு இடத்துல இந்த இடம்? எங்களோட வந்து வந்து கடுவலையில முள்ளேரியா ரோட்ல இருக்கு கொழும்பு. WDC இருக்கு, இந்த உணவ வர்த்தக மையம் இருக்குதானே, அங்கேயும் எங்களுக்கு பிளாட் இருக்கு. அதுல 26வது மாடியில வந்து 13ஆம் மாடி வந்து 26வது ரூமங்கட எங்களை இது நாங்கள் ரெண்டா கொடுத்து வச்சிருக்கிறோம். அங்கேயும் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். பட் அதை விட நாங்கள் இந்த காளான் உற்பத்தி செய்கிறோம்ன்றதுக்கு அட்டாட்சியா நீங்கள் போய் பார்க்கலாம். கடுகத்துறையில் இருக்கிற கல்டிவேஷன் ஏரியா, அதாவது உற்பத்தி மையம் இருக்கு. அதை விட பிலிமத்தராவது பெரிய உற்பத்தி மையம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுவெல்லாம் நீங்க போய் பார்க்கணும். உண்மையாகவே அவங்களுக்கு செய்கிறாங்களோ, உண்மையாக ஏற்றுமதி செய்கிறாங்களோ, மற்ற இந்த இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்றது வந்து நீங்க நேரடியா போய் உங்களுக்கு அந்த இடத்தை நீங்க போய் பார்க்க போறீங்கன்னு சொன்னா நாங்கள் அங்க இன்ஃபார்ம் பண்ணி கிட்ட வச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிதான் நீங்க போய் அங்க நேரடியா பார்த்துட்டு வரலாம். அதுல எந்த இதுவும் இல்லை. அதை விட நாங்கள் இந்த காளான ஃப்ரெஷ்ஷா ஏற்றுமதி செய்யலாம், பவுடரை ஏற்றுமதி செய்யலாம், மற்ற ஊறுக, பப்படம், நீஸ் ரோல், அப்படி பல ஐட்டங்களை, மற்ற குரோவிங் பேக்கெட்டை இதை நாங்களே காளான வீட்டை பண்ணி பேக்கெட்டை வச்சிருந்து அதுக்கு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருக்கு. அந்த காளான் வளர்ந்து வர 21 நாள் செஞ்சு 21 நாள் தான் காளான் அறுவடை. அப்ப அந்த 21 நாள் அங்களை பற்றி நாங்களே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பேக்கெட் சிஸ்டம் எல்லாம் அவங்கள கம்பெனி லேபிள்ல செய்யலாம். இப்ப அதன்படி நான் வீட்டு வச்சு வந்துருக்காங்க. அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. என்னோட அதுக்கு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு எங்களோட குரூப் டீம் இருக்கு, டீம் இது இருக்கு, குரூப் இருக்கு. அந்த இதுல வந்து அப்டேட் பண்ணி கொண்டா எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இருக்கும் அப்படி டவுட் ஆகலை அதை காட்டுங்கோ. உங்களுக்கும் அந்த போதுமான முதலீடு இல்லாத இதுல தான் இதை வந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுல இருந்து வர லாபத்தில் அப்படி கொடுக்குறீங்க வெளியில. மதேதான் முதல் வந்து செய்யக்குள்ள நாங்கள் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு இல்லாமல் ஆர்கண்ட காசு இருக்கிறாரு. அப்ப நாங்கள் கவர்மெண்ட் ரெஜிஸ்டருக்குள்ள எங்களை கிளியரான அப்புறம் இந்த வெளியிலேயாக செய்ய எடுத்து காசு எவ்வளவு அதுக்கு மேல் கம்பெனி சாதாரண ஏற்றுமதி கம்பெனியே இருந்த முதலே. மற்றது வந்து இப்போ வெளியில் இப்போ போட்டிருக்கிறார்களுக்கு வட்டி அந்த வட்டி விதம்னு சொன்னால் இப்போ அந்த முதலும் இதுவுமே வந்து ரெண்டும் மாதம் மாதம் அந்த டேட்டுக்கு அப்படியே அவங்களுடைய கொண்டு போகுது. அதுல எந்த இஷ்யூ வந்து அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அது நீட்டா அவேண்ட வேண்டிய நீங்க எந்த டேட்டை இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு ஒவ்வொரு மந்த்தும் எவ்ரி மந்த் ஆகி அவையண்ட அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் நம்பர் அது தெரியுமோ அந்த நம்பருக்கு போய்கொண்டிருக்கும். அதை விட நாங்கள் அந்த ஒவ்வொரு மந்த்தும் வந்து அவையண்ட டேட் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் பிஸ்னஸ் சீட்டுன்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த சீட்டில் எந்தெந்த கஸ்டமருக்கு டேட்டில் போட்டுருக்காங்க, அவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்காங்க, அவைகளுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ரொஃபிட்டுகள் எந்தெந்த மந்த்துக்கு போகணும்னு சொல்லி அந்தந்த டேட்டுக்கு நாங்கள் அவைகளையே ஃபோன் பண்ணி கஸ்டமரையே ஃபோன் பண்ணி கேட்போம். உங்களோட இன்றைக்கு நான் இப்போ காலமையிலேருந்து
ஒரு அந்த ப்ராஃபிட் கேட்டு கழிச்சு கொண்டிருந்தேன். அப்ப அவர் வந்து அப்படி வரையில வந்து இந்த ஒன்றை அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா அதுக்கு காசு வந்துருக்கு. அப்போ சொல்லி நான் வந்துட்டு காசு நான் சரியா முறையில் கவனிக்காமல் நான் உங்களோட இதுக்காக நான் கேட்டுட்டேன் என்ன காசு போடுறோன்னு போகலாம் அதுன்னு சொல்லி கொஞ்சம் என்ன ஓகே தான். அது மாதிரி நாங்கள் வந்து அந்த டைமுக்கு எடுத்து கேட்ப முடியும். ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கேட்போம். உங்களோட காசு வந்துட்டு ஓகே உங்களோட காசு தரும் கோவிட் கார்டு வந்துட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுறது என்னத்துக்கான கஸ்டமர்கிட்ட வந்து இந்த ஒரு சந்தேகமும் தரக்கூடாது. அவைக்கு சரியான முறையில் இது போய்கொண்டிருக்கிறது நம்பிக்கை சரியான முறையில் வரணும் என்பதற்காக நாங்கள் அதையும் அந்தந்த சேல்ஸ் பர்சன் யார் யார் அட்வைசர் பிஸ்னஸை கதை செலுத்தினமோ அவைகள் போய் அவைகள் தங்களோட கஸ்டமர்ஸை வந்து டீல் பண்ணி சேர்வானாக இப்போ உங்களோட இது வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு வந்து சொல்லுங்க அப்படி சிஸ்டத்தையும் நாங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் இருந்தால் அது என்ற இது நம்பிக்கை ஏற்படுத்தும் செய்யாமல். அப்போ இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ சில வேலைத்தலங்கள்ல இப்படியா பொய்யாளிகள் தருது எப்படி இவங்க சும்மா யார் பார்க்குற காசுக்கு அதுகளுக்கு வந்து அவங்களுக்கு இப்படித்தானே முதல்ல ஏற்கனவே இந்த குளோபல் அது வந்து திறமை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து உண்மையாகவே எங்களால் காசுல போட்டு வேறு நடத்தப்பட்டிருக்கிறேன் வேற காசு இல்லாமல் போயிருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயங்களை வச்சுக்கொண்டு எல்லாம் இப்படி போய் தேக்கன்னு சொல்லி கூடாது. நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது நாங்கள் அதை வடிகாட்டு வெளியாரட்டி ஆராய்ச்சி அதை பயன்படுத்தி கொள்வதை நம்ம உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நினைக்கிறது. இப்போ நானும் வந்து எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி ஆராயம் இறங்க மாட்டேன். அப்போ அது எங்கட காசு நாங்கள் வந்து அது சரியான முறையில் தேடி பார்த்து சரி இது நம்பிக்கைக்குரியது ஓகே அது இவங்களோட கண்டிஷன்கள் இவங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஓகே இருக்குன்னு சொன்னால் அது சரியான எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கையான ஒரு சிறந்த அந்த நீங்கள் வந்து மாதம் மாதம் அந்த வட்டியும் கொடுத்து அதில் முதலும் கொடுக்குறபடியால் அதனடியால் பரவாயில்லை என்ன போடுற ஆக்களுக்கு கூடி பிரச்சனை இல்லை என்ன ஏன்னு சொன்னால் முதலும் வந்து கொண்டு இருக்குது. இப்போ சரியான முறையை கால்குலேட் பண்ணி பார்த்தா 25 மாதம் பிளான் ஒரு வருஷத்துல உங்களை வட்டி ப்ராஃபிட் முதல் வரைக்கும் ஒரு வருஷத்துல உங்களை முதல் காசு வந்துடும். அடுத்த வருஷம் ஃபுல்லாக வர போது உங்களை வட்டி காசு சரியான முறையில் 25 மாதத்துக்கு பிரித்து பார்க்கல. இப்ப 1 லட்சத்துக்கு நேரம் போட்டு டவுல் ஆக்குற மாதிரியா வருது என்ன என்னது ஒண்டை போட்டு 2 அடுக்கிறதோட டவுலா வருது. ஒண்டை போட்டு டபுளா எடுக்கிறேன். அந்த டபுள் வந்து 25 மாதத்துக்கு திருப்பி தரோம். அவ்வளோதான் இதில் உள்ள சோற்றம். இப்போ உண்மையிலேயே வந்து இது நீங்கள் சொல்கிறது இப்போ என்னென்னு சொல்கிறது நம்பிக்கைக்குரியமாக இருக்குது எல்லாருமே வந்து செய்கிறாங்கன்ட்டு சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் செய்திருக்கிறாங்கன்ட்டு இப்போ ஒரு எல்லாத்தையும் காட்டியிருக்கிறீங்க எனக்கு. அப்போ நானும் வந்து இதை வழியில் கொஞ்சம் பேரோட கதைக்கிறேன். அதாச்சும் வந்து இப்போ சில பேர் நம்பிக்கைக்குரியமாக இல்லாமல் இருக்குன்னு தானே. அப்போ எனக்கு இந்த ஃபுல் விவரத்தை நான் வந்து மற்றாக்களுக்கு நம்பரை கொடுக்குறேன் உங்களோட நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் அவங்களோட அடுத்து கதைங்க இப்படி என்ன மாதிரி என்று சொல்லிக்க நேரடியாக வந்து அவங்களுக்கு கதைப்பாங்களான உங்களோட. இப்போ யாருண்டாலுமே காசை கொடுக்குற இடத்துல இப்போ கணக்கை யோசிச்சு தண்டி தானே செய்வாங்க. அன்றைக்கு நீங்கள் அந்த விவரங்களை வடிவான முறையில் இப்போ இதில் தன்றதை விட கொஞ்சம் தெளிவான முறையில் சொன்னீங்கன்னு சொன்னேன் இன்னும் ஓகே இருக்குது. நான் வெளியில் கொஞ்சம் பேருக்கு உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் இப்போ இது மக்கள்கிட்ட வாங்குகிற காசாக இருந்தாலும் அது உங்களுக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதே மாதிரி அதே காசு மக்களுக்கும் உதவியாக இருக்குதுன்றேக்கா அது அது ஒரு பெரிய ஒரு லாபம் ஏன்னா மற்றது நாங்கள் சொல்லுவோம் மற்ற கம்பெனி நடத்த இவ்வளோ காசு போடுவோம் இவ்வளோ உழைக்கலாம்னு நாங்கள் சொல்லிடுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் மாட்டு குறைஞ்சது 1 லேக் தான். அந்த 1 லேக் நீங்கள் போட்டு தான் இருக்கும். போட்டு யாராக இருந்தாலும் அவைகளுக்கு உண்மையில இந்த கம்பெனி நாங்கள் கதை கேட்கல அவைக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்களும் செய்யலாம் தான் அங்கே இருந்து. ஒரு பிரச்சனை இல்லை ஒரு இஷ்யூ இல்லை. அவை வந்து இப்போ ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே தங்களை சொந்த காதலில் அவையிட்ட கொடுத்து காட்டை கொடுப்பிச்சு இதெல்லாம் என்ன சிஸ்டம்னாலும் வாங்கிட்டு இல்லை. இங்கே இருக்கிறார்களே வெளி மாவட்டங்கள் இருக்கிறார்கள் ஆன்லைன்ல காசு எங்களுக்கு நான் இப்போ கம்பெனி அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு எங்களுக்கு ரிசீட் அனுப்பினா சரி அந்த ரிசீட்டை வச்சு நாங்கள் இங்கே அவையில ப்ரொபோசல் ஃபார்ம் இருக்குது எங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொபோசல் ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி போட்டு பிறகு அவைய சைனை வேண்டி பிறகு அது அவை இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்து கொஞ்சம் இருக்குது. அதாவது டாக்குமெண்ட்ஸ் அவையோட ஐடென்டி மற்ற அவை எந்த பேங்க்கு காசு போகணும்னு சொன்னால் அந்த பேங்க் புக் வேணும். அதை விட அவைக்கு பெனிஃபிட்டரி வேணும். அதற்காக இன்சிடென்ட் இதை வந்து சப்போஸ் நடந்தால் அதை அந்த காசு யார் கொடுக்குறன்ற முறையில் அதுக்கு பின்னுரிப்பு நொமினியரால் வேணும். அவையின் ஐடென்டி வேணும். அந்த இதுகளை வந்து
எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. நாங்கள் அதை இதை எந்த ஒரு பிரச்சனைனா செய்ய முடியும். அது வெளிநாட்டில் இருக்கிறார்களே எனக்கு முதலீடலாம் சிறந்த ஒரு பேங்க்ல நாங்கள் போட்டு எங்களை காசு வந்து என்ன சொல்றது பெருசா அளவில் இதாக வராது. அது என்ன சொல்றது காசு கூடின வட்டி வீதம் வந்து எங்களை காசு அப்படி நாங்கள் இல்லையா இருக்க போய் தவிர அதுல எந்த ஒரு லாபம் கூடிய லாபம் இருக்கு. அதுல ஒரு லாபம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். சரி, நான் அப்போ இந்த விவரங்களை கதைச்சி போட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த கேட்டதுக்காக நான் மற்ற கதைக்கிறேன். கதைச்சி போட்டு உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுறேன். இப்போ அடுத்த வேறதை சொன்னதுக்கு நன்றி. நான் திருப்பி உங்களுக்கு இதே கதைக்கிறேன். என்ன ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்களும் வந்து விளங்கி கொண்டு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா நானும் வந்து இதை செய்யலை. ஆனால் நிறைய பேர் வந்து செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அவர் எழுதியிருந்த கொப்பிலேருந்து முழு விவரமுமே வந்து காட்டிட்டு இருந்தவர். இதில் வந்து மாதம் இப்படி அவங்களுக்கு வந்து போகுதுன்னு சொல்லி 1 கோடி செய்திருக்கிறாங்களாம். 80 லட்சம் 10 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம். இப்போ குறைஞ்சது 1 லட்சம்ன்ற சொல்லிக்க சில பேர் வந்து இங்கே படிப்பிக்கிற பிள்ளைகளை கூடி இருக்கலாம். அதில் ஒரு 3 லட்சம் ரூபா காசை போட்டிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து 6000 ரூபா வட்டி வரும். அதில் இந்த 6000 மண்டு வரைக்கும் அதில் 6000 முதலும் வரும். அதில் வந்து 6 இல்லை 12000 12 வட்டியும் பெறும் 12 முதலும் பெறும். படிப்பிக்கிற பிள்ளைக்கும் கொடுத்து கொண்டு அதில் உங்களோட முதலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி யோசித்தா பல வழிகள் இருக்குது. மாதம் ஒருவருக்கு உதவி செய்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை என்றால் உங்களோட வீட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூடி உங்களோட அம்மா அப்பாக்களுக்கு வந்து வயசானாக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து வர்றதை எடுத்து அவங்களுக்குடைய வீட்டு செலவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். வழிகள் நிறைய இருக்குது. அப்போ வந்து இதை பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தப்பட்டதாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேணுமா இருந்தால் கீழே என்னுடைய நம்பர் போட்டு விடுறேன். அதுக்கு நான் நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நானே கூட்டி கொண்டு போயிட்டு கதைக்கிறேன். அதாச்சும் வந்து சொல்லி நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருந்தார். அப்போ நானும் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை. இப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபா அது நானும் ட்ரை பண்ணி போட்டு பார்ப்போம்ன்றதை நினைக்கிறேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 4000 வருமென்று சொன்னால் நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் அது பதிவு செய்கிறேன். அது இப்போ செய்கிறேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா செய்தாலுமே நான் வந்து சிறு துளியாகத்தான் நான் ஒரு விஷயமே நினச்சிக்கொள்கிறேன். சிறு துளி தான் பெருவெள்ளம்ன்றது மாதிரி சின்னஞ்சின்னனாக நினச்சி கொள்வது. அப்படி பார்க்க ஒரு 1 லட்சம் ரூபாண்டாலும் முடிஞ்சால் செய்து பார்ப்போம். செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் எப்படி வருது போகுதுன்னு சொன்னால் பிள்ளைகளின் டியூஷன் காசுக்காவது உதவும் தானே என்ற ஒரு எண்ணம் எனக்கு கூட இருக்குது. முடிஞ்சால் நான் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வீடியோவை பதிவு செய்கிறேன். இதுக்கு நீங்களும் வந்து தேவைப்பட்டால் என்னோட கால் பண்ணி கதையுங்கோ. இதுக்கும் கண்டிப்பாக அவங்களோட நேரடியாக கதைக்கிறனாலும் கதைக்கலாம். தெரிஞ்சபடியால் தான் அங்கே வேலை செய்கிறதும் இவரையும் தெரியும். அதனடியால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இதில் எப்படி இருக்குது ஓகேயா இல்லாட்டி இதை வந்து செய்து ஆக்களும் இதில் வந்து வீடியோ பார்க்க நீங்கள் இருந்தால் அது ஓகேயா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கேட்டுக்கலாம் எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பாய்.